எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இப்போ ஏர்போர்ட்டுக்கு தான் போறேன். சரி போறதுக்கு முன்னால ஒரு வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு நெனச்சேன். ஒமான்ல நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்ல. உங்களோட சொந்த கண்ட்ரிக்கு நீங்க போணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒருத்தவங்க ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கும் மேல பாஸ்போர்ட்டே இல்லாம ஒமான்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ அவங்களுக்கு கல்யாணம் வைக்க போறாங்கன்னு சொல்லி ஊர்ல கூப்பிட்டுட்டு இருக்கறனால, ஊருக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பங்களாதேஷி அப்படிங்கிறனால, அவங்களோட எம்பசில போயிட்டு அவுட் பாஸ் அப்படின்னு அவங்க கவர்மெண்ட் வந்து ஒரு பேப்பர் குடுப்பாங்க. ஏன்னா, அவங்க கிட்ட தான் பாஸ்போர்ட் கிடையாது. ஸோ, பழைய பாஸ்போர்ட் நம்பர் மட்டும் அதில மென்ஷன் பண்ணிட்டு, என்ன ஒர்க் பண்ணாங்கன்னு சும்மா எல்லாத்தையும் டம்மியா அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு, அவங்களோட கவர்மெண்ட் சீல் வச்சு, எல்லா பேப்பர்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு குடுத்துருவாங்க. ஸோ, அந்த பேப்பர் குடுத்த 3 மந்த்ஸ்க்குள்ள அவங்க வந்து அவங்க கண்ட்ரிக்கு டிக்கெட் போட்டு போயிரணும். ஸோ 10 வருஷம் நெனைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 10 வருஷம் விசா இல்லாம, பாஸ்போர்ட் இல்லாம, ஐடி கார்டு இல்லாம ஒமான்ல ஒர்க் பண்ணிட்டு, நேத்து தான் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அதான் ட்ராப் பண்ணதுக்காக போயிருந்தோம். அதான் சரி இந்த வீடியோ உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம்னு நெனச்சேன். ஏன்னா எத்தன பேருக்கு இத பத்தி நாலேட்ஜ் இருக்கும்னு தெரியலல்ல. ஸோ நீங்களும் அந்த மாரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பாஸ்போர்ட் இல்லாம, விசா இல்லாம, ஐடி கார்ட்லாம் இல்லாம ஒமான்ல இருக்கீங்க அப்டின்னா, நீங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ட போய் மீட் பண்ணி பேப்பர் வாங்கி நீங்க போய்க்கலாம். முன்னலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போறச்ச வந்து பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. 1 இயர், 2 இயர், 3 இயர் ஜெயில் பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. ஸோ அதுக்கு பயந்துட்டே நெறைய பேர் ஊருக்கே போமாட்டாங்க. எங்க ஜெயில்ல தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கண்ட்ரிய வந்து கிளீன் பண்ணும். யாருமே அன்வான்டடா இங்க உள்ள இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக பனிஷ்மென்ட்லாம் குடுக்குறதே இல்ல. ஸ்ட்ரெயிட்டா நீங்க பேப்பர காட்டிட்டு உங்க கண்ட்ரி பார்த்து போயிரலாம். இந்த அவுட் பாஸ்லாம் நெனச்ச உடனேலாம் கிடைக்காது. இயர்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ போய் நெறைய பேர் கியூல நின்னு அத வாங்கி வச்சுப்பாங்க. ஆனா இப்படி ஓடி ஒளிஞ்செல்லாம் ஒர்க் பண்ணவே கூடாது. டோட்டலா இல்லீகல். மாட்டுனா பெரிய சங்கு தான். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. 4 பேர் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.